அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்குவோம். உதாரணமா லார்சன் டியூப்ரோ கேபிட்டல். இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 4,87,352 கோடி. அப்ப 4,87,352 கோடி இருந்தா நீங்க இந்த கம்பெனியோடைய ஒட்டுமொத்த ஷேரையும் கம்ப்ளீட்டா வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை எப்படி கால்குலேட் பண்றாங்க? இந்த கம்பெனியோடைய நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. 137 கோடி. இப்ப இருக்கிற கரண்ட் விலை ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளவு அப்படின்னு பாருங்க. 3,543. அப்போ நம்ம சிம்பிளா ஒரு எக்ஸல் ஷீட்டுக்கு போவோம். இந்த எக்ஸல் ஷீட்ல 137 கோடி இருக்கு பாத்தீங்களா? அந்த 137 கோடிய 3,543 மல்டிப்ளை பண்ணா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 4,85,391 அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைக்குது. ஆனா இங்க 4,87,352 மேபி ஸ்லைட்டா அந்த பிரைஸ் மிஸ் மேட்ச் அல்லது இந்த 137 கோடிக்குள்ள லட்சங்கள்ல ஷேர் இருந்தாலும் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வரும். ஆனா அப்படி இருந்திருந்தா 137.8 அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மைல்டா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கால்குலேஷன்ல வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு 4,87,352 கோடி இருந்தா இந்த கம்பெனியோடைய ஓனர் ஆயிரலாம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. 26% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங்கை நீங்க ஓன் பண்ணாலே நீங்க போர்டு மெம்பர் ஆயிருவீங்க. 50%க்கு மேல உங்ககிட்ட ஷேர் ஹோல்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க தான் கம்பெனியினுடைய ப்ரொமோட்டரா மாறிடுவீங்க. ஆனா இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வேல்யூ பை பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு காங்கிளோமரேட். இதுக்குள்ள கம்பெனிகள்லாம் இருக்கு பாருங்க. இப்ப எல்டிஐ மைண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்டிஐ மைண்ட்ரியோடைய மார்க்கெட் கேப் 1,24,000 கோடி. இதுல எல்என்டி அதாவது லார்சன் டியூப்ரோ எவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட உங்களுக்கு 68.53% ஷேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த மார்க்கெட் கேப்ல 68.53% அப்படின்னு போடும் பொழுது அதுல ஒரு அமௌண்ட் வந்துருது. பிளஸ் எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸும் இருக்குது. சரிங்களா? எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ். இந்த எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ்ல லார்சன் டியூப்ரோ எவ்வளவு ஓன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இவங்க இதுல 73.58% லார்சன் டியூப்ரோ ஓன் பண்ணுது. அப்ப இந்த ஷேரினுடைய மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது 35,000 கோடி. அப்போ 70% பார்த்தோம் பார்த்தீங்களா? 35,000த்துல அவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு லார்சன் டியூப்ரோ தான் ஓனர். இன்னொரு கம்பெனியும் இருக்குது, எல்என்டி ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ எல்என்டி ஃபினான்ஸ். இப்போ இந்த எல்என்டி ஃபினான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதனுடைய மார்க்கெட் கேப் 65,000 கோடி. இப்போ இந்த 65,000 கோடியில ப்ரொமோட்டரினுடைய ஷேர் ஹோல்டிங்கிறது 66%. நீங்க லார்சன் டியூப்ரோவுடைய மார்க்கெட் கேப்பை கால்குலேட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி இதுக்குள்ள உள்ள சப்சிடரி கம்பெனிகள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் லார்சன் டியூப்ரோ ஓன் பண்ணுது, அதனுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ரஃபா அந்த அமௌண்ட்டை எல்என்டியோடைய மார்க்கெட் கேப்ல இருந்து கழிச்சுட்டு அப்போ அந்த எல்என்டி பிசினஸுக்கு மட்டும் ஸ்டாண்டலோனா எவ்வளவு ப்ராஃபிட் லாபம் வருது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு அப்போ எல்என்டியை நீங்க தனியா வேல்யூவேஷன் போடலாம். இதுல என்ன சூட்சமங்கள் நடக்கும்னா, இப்போ எல்என்டி ஃபினான்ஸ் புல் ரன்ல இப்போ பிரைஸ் டு புக் பாருங்க 2.50 இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எல்என்டியினுடைய வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அப்போ 263 ரூபாய் கொடுத்து இந்த 65,000 கோடி மார்க்கெட் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் ரிஸ்கியா தெரியுது. ஏன்னா நாளைக்கே எல்என்டி ஃபினான்ஸினுடைய மதிப்பு ஒரு புக் வேல்யூ அப்படின்னு போயிருச்சுன்னா இப்ப நம்ம இந்த வேல்யூ பை பார்ட்ஸ்ல இந்த பங்குக்கு இவ்வளவு மார்க்கெட் கேப், அதனால லார்சன் டியூப்ரோவை நான் இந்த விலை கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா நாளைக்கு எல்என்டி ஃபினான்ஸினுடைய மதிப்பு குறைஞ்சா அது இன்டைரக்டா அந்த லார்சன் டியூப்ரோவுடைய மார்க்கெட் கேப்லையும் பாதிக்கும், அவங்களுடைய அந்த வேல்யூவேஷனையும் குறைக்கும். அதனால வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் போட்டாலும் அந்த பார்ட்ஸுக்குள்ள கம்பெனிகள் எந்த வேல்யூவேஷன்ல இருக்கிறாங்க, அண்டர் வேல்யூல இருந்தா சூப்பர், அதாவது ஃபேர் வேல்யூல இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி சப்சிடரி கம்பெனிகளும் காஸ்ட்லியா இருந்தா அந்த இடத்துல லார்சன் டியூப்ரோல இருந்து இந்த சப்சிடரிக்காக நீங்க கழிக்கிற அந்த காசு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க அதிக அமௌண்டா கழிக்கிறீங்க அப்படிங்கறதான் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஸ்டாக்கை இப்படியும் அனலைஸ் பண்ணலாம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்குங்க. இந்த நேத்தெல்லாம் நம்ம லைவ் செஷன்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டாரு. எப்படின்னா ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கை வாங்கலாமா, இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸை வாங்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்ச செக்டர்னு சொல்றேன். இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
என்னைக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அது நீங்க படிச்சு அந்த செக்டர் அந்த பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்க முற்பட்டாதான் அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் அப்படிங்கிறது வரும். அல்லது நீங்க ஆல்ரெடி ஒரு துறையில வேலை பார்ப்பீங்க, அந்த துறையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு நல்லா தெரிஞ்ச துறையில மார்க்கெட் கேப் வந்து இவ்வளவு இருக்கு லார்ஜ் அண்ட் டியூப்ரோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டுல இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ஃபீல்டுங்கிறது உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்னா என்ன? காம்பிடன்ஸ்னா என்னங்க? உங்களுக்கு அந்த துறையை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த பிசினஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எது ரிஸ்க் இல்ல. ஏன்னா உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் நல்லா இருந்தா மார்க்கெட் சென்டிமெண்ட்ல அந்த செக்டர் கீழே போனாலும் ஐயா இது வந்து தப்பா இருக்கே, மார்க்கெட் வந்து சும்மா பயப்படுறாங்க, அப்படியெல்லாம் நடக்காது அப்படிங்கிற அந்த தெளிவு ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸை தயவு செஞ்சு வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி முதலீட்டு முடிவை எடுக்கிறது தான் சரி. அலாட் மணியோடைய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸை காப்பி அடிச்சு நீங்க வந்து முதலீட்டு முடிவை எடுத்தா அலாட் மணி நாளைக்கு ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் மாறுச்சு அப்படின்னா உடனே வித்துட்டு போயிடும். உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, சொல்லவும் மாட்டேன். புரிதுங்களா? அதனாலதான் நீங்க காப்பி அடிக்காம கத்துக்குங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்றோம். சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் இருந்து இந்த மாதிரி தரமான பங்கு ப்ரொமோட்டர், நல்ல பங்கு, நீண்ட காலம் இருக்கிறாங்க, ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறாங்க, நல்ல வேல்யூல கிடைக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில நீங்க வந்து உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் பிரகாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கான்சென்ட்ரேட்டடா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த ரிஸ்க்குக்கு ரிவார்டு நல்லா கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வெல்த் வந்து பயங்கரமா கிரியேட் ஆகும் நண்பர்கள். உலக புகழ் பெற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனமான எல்என்டி ஷேரினுடைய விலை ஏன் கீழே உடையுது? இந்த ஈரான் வார்னால அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. காரணம், எல்லா பக்கமும் குண்டு போட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் அங்க போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டீங்க தானே. அப்போ வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூழ்நிலை சாதகமா நார்மலா மாறினதுக்கு அப்புறம் தான் திருப்பியும் அவங்களுடைய ப்ராஜெக்டை வந்து ரெஸ்யூம் பண்ணுவாங்க, திருப்பியும் ஆரம்பிப்பாங்க, வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்களுக்கு லாபங்கிறது அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். இந்த காலாண்டுல, அதாவது இந்த காலாண்டுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது இந்த வார் ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல அவங்களுடைய லாபத்துல ரெவன்யூல வந்து இம்பாக்ட் கண்டிப்பா தான் இருக்க போகுது. அதை நினைச்சு பயந்து தான் மார்க்கெட் வந்து விலையை வந்து உடைச்சிருக்கிறாங்க. 8% வந்து ஒரு அற்புதமான கம்பெனி உடஞ்சிருச்சேன்னு போய் வாங்குறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா இந்த பங்கினுடைய பிபை ரேஷியோ 28.8ன்னு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விலை காஸ்ட்லி. கடன் வந்து 1.32 இருக்கிறாங்க. ஒரு நல்ல நிறுவனம், தரமான ப்ரொமோட்டர், மேனேஜ்மெண்ட் கொண்ட நிறுவனம். தரமான ப்ரொமோட்டர்னா ப்ரொமோட்டரே வந்து யாரு அப்படின்னு பாத்துக்கலாம். கண்டிப்பா வந்து 20% தான் இருக்கிறாங்க. யாரு? எஃப்ஐஐஸ், சரிங்களா, கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர். ஸோ ஒரு ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது வந்து 50%க்கு மேல உள்ளவங்க அப்படிங்கிறது யாருன்னு இல்ல. ஆனா இது ப்ரொஃபஷனலி மேனேஜர் கம்பெனி. அதனால இந்த கடன் சுமையை சமாளிக்கிற அல்லது கடனை வந்து குறைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு நிறுவனம். அதனாலதான் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு கடன் இருந்தாலும் நம்ம ஒரு அட்வான்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து பல வருஷம் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கடனை மேனேஜ் பண்ற திறமை இருக்கு. 1.32 டெப்ட் ஈக்விட்டிங்கிறது இது ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டர். இந்த செக்டருக்கு இவ்வளவு கடனை இந்த கம்பெனினால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ரிஸ்கையும் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. வேல்யூவேஷன் 28.6 இருக்கிறாங்க. எனக்கு வந்து என்ன ஓட்டம்னா, சில பேர் வந்து growth ஸ்ட்ராட்டஜில பார்ப்பாங்க. ஏன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து உச்சம் போயிட்டு இதே மாதிரி ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு, கீழே வந்திருக்கு. இந்த இடத்துலயும் அலாட் மணி எப்படி பேசியிருக்குன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் பத்தி தான் பேசியிருக்கோம். ஆனா அங்க இருந்து மறுபடியும் ஸ்டாக் விலை பயங்கரமா ஏறி இருக்கு. திருப்பியும் வந்து கரெக்ஷன் மறுபடியும் வந்து இப்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஏறிக்கிட்டே போகலாமா? இவங்களுடைய இபிஎஸ் வந்து growth காட்ட ஏறிட்டே போகலாம். 28 பிபி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் வந்து 20 பிபி ரேஷியோ தான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா சொல்றோம். அப்போ ஹிஸ்டாரிக்கலா எந்த பிபி ரேஷியோல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, பாட்டம்லாம் வந்திருக்கிறாங்க. 11 பிபி ரேஷியோல கொரோனா கிராஷ்ல வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 12 பிபி ரேஷியோ, 25 பிபி ரேஷியோலாம் செப்டம்பர் 10ல இருந்திருக்கிறாங்க. செப்டம்பர் 13ல 16 பிபி ரேஷியோலாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு என்ன கவலைன்னா, இந்த 28 பிபி ரேஷியோங்கிறது இவங்களுடைய பீக் இபிஎஸ். பீக் இபிஎஸ்க்கு 28 பிபி ரேஷியோ. ஹிஸ்டாரிக்கலா இவங்க ஒன்றும் 40-50 பிபி ரேஷியோலாம் கடந்த ஸ்டாக் இல்லை. பல வருஷங்களுக்கு பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படுத்தே டல்லா கடந்த ஸ்டாக். பாருங்க, கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமா டல்லா தான் அப்படியே பிளாட்டா கடந்திருக்கிறாங்க. இப்ப பயங்கரமா ஏறி இருக்கிறாங்க. இதனாலதான் எங்களுக்கு இந்த பங்கு வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்ல 20 பிபி ரேஷியோக்கு கீழே வரும் பொழுதும் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுடைய இபிஎஸ் பேட்டர்ன்ல ஒரு ஆவரேஜ் இபிஎஸ், சரிங்களா, 100 ரூபாய், 118 ரூபாய் அப்படின்னு இருக்கிறாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய், 68 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. அப்ப 68, 70 ரூபாய் ரேஞ்சில் இருந்து 118 ரூபாய். சரி, ஒரு 90 ரூபாய், 100 ரூபாய் அப்படின்னு வச்சா ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி விலைக்கு, அட்லீஸ்ட் ஒரு 2200 அந்த மாதிரி விலைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ண ஓட்டம்.
ஓனா போயிட்டு போகுது அப்படிங்கிறதும் எங்களுடைய எண்ண ஓட்டம். இந்த கம்பெனி இல்லாட்டி வேற ஏதாவது செக்டர்ல எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா ஒட்டஞ்சு நொறுகுது. எல்லா பக்கமும் வேல்யூவேஷன் சீப் ஆகும் பொழுது வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற டெம்பரவரியா இந்த வார்னால இம்பாக்ட் ஆகிற இந்த செக்டர், இந்த ஸ்டாக் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை விட ரொம்ப நல்ல உடஞ்ச ஸ்டாக்குகள்ல பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ண ஓட்டமாவே இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.